அதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கை ரொமான்டிக்காக இன்றைய மாறக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது நிறைய இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. உங்கள் நலன் அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். நாங்கள் நலமா இருக்கோம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் நமது சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்பவர்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளானது முழுமையாக கிடைத்திடும் என்பதால் கண்டிப்பாக அனைவரும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும்படி சித்தர் வாக்கின்படி வாழும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 28ஆம் தேதி அக்டோபர் மாதங்க 2022ஆம் வருடம். தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 11ஆம் நாள். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தினங்க. மேலும் இன்றைய தினம் சதுர்த்தி தினம். விநாயகர் வழிபாடும் முருகன் வழிபாடும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். ஏன்னா இன்னைக்கு கந்த சஷ்டி 3வது நாளுங்க. எனவே முருகன் வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். மேலும் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க. மேலும் 5 கூடைய சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளது மிகச்சிறந்த கிரக அமைப்புங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது இல்லத்தில் சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமா இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க. திருமணம் குறித்த அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும். திருமணம் உங்களது இல்லத்தில் ஒரு திருமணமாவது உறுதி பெறக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி திருமணத்தை சிறப்பாக முடித்து விடுவது உங்களுக்கு நல்லதுங்க. வெளியுலக தொடர்புகள் இன்றைய தினம் விரிவடையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. அலுவலக பணியில் இருக்கிறவர்களுக்கும் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க. இன்றைய தினம் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் அடையும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. மகிழ்ச்சி நிரம்பிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்கு ஏற்ப நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டியது அவசியங்க. இன்றைய தினம் உங்களது மாமியார் ஆதரவில் இருந்து உங்களுக்கு சில பயன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய யாரையும் புண்படுத்தாமல் இருக்க முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் நண்பர்களே. புதிய ரொமான்ஸ் உணர்வுகள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். சிலருக்கு நிச்சயமாக புதிய ரொமான்ஸ் உணர்வுகள் காதல் பூக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. வெளிநாடு தொடர்பான வியாபாரத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு நல்ல விரும்பிய நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடிவுகளை இன்னைக்கு பெறுவீங்க. எனவே கண்டிப்பாக வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. அதுவும் வெளிநாடு தொடர்பான வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையும். முருகன் வழிபாடுகள் மூலமாக இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக நீங்க மாற்றிக்கொள்ள நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அந்த செலவு செய்யறதன் மூலமாக உங்களது நிதி நிலைமை கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த விதமான சூழ்நிலையிலும் இன்றைய தினம் முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்துக்கிறது உங்களது வாழ்க்கையில் இன்றைய தினம் நல்ல பலன்களை தருவதாக அமையும். இன்றைய தினம் உங்களது திறமைகள் உங்களது துறையில் கண்டிப்பாக வெளிப்படுவது என்பதால் உங்களது திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. பயணங்கள் உங்களது பிசினஸ்க்காக அதன் தேவைகளுக்காக நீங்கள் இன்றைய தினம் மேற்கொண்டீங்க அப்படின்னா பயணங்கள் மூலமாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் உங்களது டீனேஜ் பருவத்தில் உங்களுக்கு காதல் அரும்பிய காலத்தில் நிகழ்ந்த விஷயங்களை அசை போட்டு பழைய நினைவுகளை ரிமைண்ட் பண்ணி நீங்கள் இன்றைய தினம் பேசி சிரித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இன்னொரு முறை ரொமான்ஸ் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ரசபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது மீனம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக 2 பெனிஃபிட். ஒன்று, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி கிடைக்க ஏதுவாக வாய்ப்பாக அமையும். 2வது, எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்க. ஸோ அனைவருமே நமது மீனம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் இப்போவே அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் மஞ்சள் நிறம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. எனவே yellow கலரை நீங்கள் இன்றைய தினம் யூஸ் பண்ணலாம். மேலும் நம்பர் 8 இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு சமுதாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கான ஒரு நாள் அமையுங்க. உங்களது குழந்தைகளுடைய தனித்திறமைகள் இன்றைய தினம் வெளிப்படும். எனவே அதை நீங்கள் இன்றைய தினம் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் மற்றும் பெருமை மிக்க நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு
பயணங்கள் சம்பந்தப்பட்ட நீண்ட நாள் ஆசை ஒன்று இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. எனவே அந்த ஆசை நிறைவேறதுனால மனதில் வந்து மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குது. ஆன்மீக பணிகளில் இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. ஆசைகள் நிறைவேறும் நாள் இன்றைய தினம் உங்களுக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மன தெளிவு பிறக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளா இன்னைக்கு அமைய பெறுவீங்க. உங்க வியாபாரத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க தொழிலை வந்து அபிவிருத்தி பண்றதுக்கான முயற்சிகள் இப்போது சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை இன்னைக்கு நீங்க செய்யலாம். உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு அலுவலக பணிகளை பணிபுரிவர்களுக்கு கிடைக்குங்க. எனவே மகிழ்ச்சிகள் மற்றும் மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு யோகமான தினமும் இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பெறுதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு உங்க உதவினால 1 மில்லியன் வரணும், லைக்ஸ் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒருவேளை பிடிக்கலன்னா என்ன விஷயங்கள் பிடிக்கல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அது எங்க வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமா இருக்கும். மீண்டும் நாளை தினம் சனிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.